தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் திங்கட்கிழமை இறைவார்த்தை பகிர்விலே என் அன்பு சொந்தங்களை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வார்த்தையாம் இறைவன் உங்களை இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் தன் அற்புதமான நிழலை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறை வார்த்தையின் பிரகாரம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான சமாதான மகிழ்ச்சியும் தங்குவதாக. அன்பு சொந்தங்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவன் குரலுக்கு செவி கொடுத்தார், எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் கடவுள் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்கின்ற இந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருக்கின்றது. 1 அரசர்கள் 8:52 நாம் படிப்பதை போல, உன் மக்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் அவர்களுக்கு செவி சாய்க்கும்படி உன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லப்படுகின்றது. எல்லாரும் விருப்பம் அதுதான். ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பிக்கின்ற பொழுது இறைவன் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூபம் போல் என் ஜெபம், இறைவா உன் பாதம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பவர்களாகத்தான் இருக்கின்றோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் எதை செய்கின்றோம்? நவநாட்களை கடைபிடிப்பது, நோன்பு இருந்து ஜெபிப்பது, ஒரு சில உடல் வருத்துதல் வழியாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, 9 நாட்கள் 9 வாரங்கள் என்று சொல்லி நாட்களை குறித்து இந்த நாட்களிலே மொட்டை அடித்துக் கொள்வது, திருப்பயணங்களை மேற்கொள்வது, அல்லது நாம் மற்ற பழிகளை ஒப்புக் கொடுப்பது, அல்லது தேர் திருவிழாவை எடுத்து நடத்துவது, ஆலயத்திற்கு தேவையான காரியங்களை செய்து முடிப்பது, அல்லது திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவது என்று சொல்லியெல்லாம் நம்முடைய ஆன்மீக முயற்சிகள் வழியாக நம் ஜெபங்களை இறைவன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிகளோ நாம் எடுக்கின்ற இந்த ஆன்மீக செயல்பாடுகளோ தேவையற்றது அல்லது இது வீணானது என்று சொல்லிவிட முடியாது. இவையெல்லாம் தேவைதான். ஆனால் இதைவிட மேலானது ஒன்று நமக்கு தேவை என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கின வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் சொல்வதாக இருக்கின்றது. எசையாவுடைய முதல் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, நீங்கள் நோக்கி மன்றாடுவீர்கள், உங்கள் கைகளை உயர்த்துவீர்கள், நான் பாராமுகத்தனாய் இருப்பேன், நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை என்று சொல்லி இருப்பார். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அன்று இஸ்ரவேல் மக்களை இறைவன் சாடுவதாக இருக்கின்றது. அவருடைய கைகள் இரத்த கரைபடிந்தவையாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். நீங்கள் பழி ஒப்புக் கொடுக்கின்றீர்கள், எல்லா விதமான பழிகளை ஆண்டவர் நோக்கி ஏறெடுக்கின்றீர்கள். ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அந்த பழிகளில் கடவுள் இன்பம் காண்பது இல்லை. காரணம், அவருடைய வாழ்வானது இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே இல்லை. அப்படி என்றால் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இருக்க ஒரு சில வழிமுறைகளை இறைவாக்கின வழியாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒன்றாவதாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு திருமுழுக்கின் வழியாகவும் நம்முடைய ஜென்ம பாவம் கழுவி தூய்மையாக்கப்படுகின்றது. என்னுடைய சொந்த மகளாக அவரை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்கின்றோம். இது தொடர்ந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆன்மாவும் அழுக்கடைகின்ற பொழுது, பாவத்தால் மாசுபடுகின்ற பொழுது நம்மை கழுவி தூய்மையாக்கப்பட வேண்டும். எப்படி கழுவி தூய்மையாக்குவது? இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒப்பற்ற ஒரு வழி, ஒவ்வொரு அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தில் நாம் மூழ்கி எழுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கப்படுகின்றன. ஆக நாம் முடிந்த அளவிற்கு இந்த அருட்சாதனத்தை பங்கெடுத்து நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் தீச்செயல்களை என் முன்னிலிருந்து அகற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். பாவ சங்கீதம் செய்தோர் நின்றுவிடக்கூடாது. மாறாக நாம் உறுதியெடுக்கிறோம், ஆண்டவரே உம் துணையோடு இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுவேன் என்று சொல்லி நான் உறுதி கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவருக்கு நாம் உறுதி கொடுக்கின்றோம். அந்த உறுதியை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தீமை செய்வதை விட்டொழியுங்கள். அவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் அதை ஆற்றினால் மட்டும் பத்தாது, மாறாக நம் முடிவெடுக்க வேண்டும். இனிமேல் இந்த பாவங்களை செய்வதில்லை. ஒவ்வொரு உட்சாதன பொழுதும் ஒரு பாவத்தை தேர்ந்தெடுத்து இந்த பாவசங்கத்திலிருந்து அடுத்த பாவசங்கத்தை செய்யும் வரைக்கும் இதோ இந்த ஒரு பாவத்தை நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி அதை குறைத்து கொள்ள, அந்த பாவங்களில் நாம் விடுபட முயற்சிக்கின்ற பொழுது நாம் பாவங்களை சிறிதாக நம் வாழ்விலிருந்து அகற்ற முடியும். கடவுளுடைய அருகிலே நாம் வந்து சேர முடியும். இப்படி நாம் பாவத்தை விட்டொழிக்கின்ற பொழுது அந்த இடம் வெறுமையாகிவிடக்கூடாது.
நான் பாவசிதம் செய்து என் பாவங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நான் முழு முடிவோடு பிரதக்கணையோடு நான் நல்லவளாக வாழ்வு என்று சொல்லி முடிவெடுத்தோடு மட்டுமில்லாமல் அந்த நன்மைகளை செய்ய நாம் அருள் வேண்டும். அந்த இடத்திலே ஆண்டவனை குடிவைக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எபேசு சொல்வதை போல நன்மை செய்வதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து அதற்கான அருளையும் ஆற்றலையும் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நன்மை செய்வதிலே நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்வது எப்படி? அதற்கப்புறம் வருகிற 3 வழிகள். நீதியை நாடி தேடுவது, நமக்குரியதை நமக்கும் பிறருக்குரியதை பிறர்க்கும் கொடுக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு கிடைப்பதை தட்டிப்பறிப்பவராக மட்டுமல்ல, பிறருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பையும் நாம் தடுத்து விடுபவர்களாகவும் இருக்கக்கூடாது என்கின்ற நீதியை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஒடுக்கப்பட்டோர் புறக்கணிக்கப்பட்டோருக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற நானும் உதாசீனப்படுத்தணும் இருக்கக்கூடாது. மாறாக அவர்களை ஏற்றுக்கொள்பவனாக, அரவணைப்பவனாக, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவனாக இருக்க வேண்டும். திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்கு வழக்காடுங்கள். பெரும்பாலான சமயங்களிலே பணம் தான் எல்லா இடங்களிலும் நீதியை நிர்ணயித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இங்கே கடவுள் சொல்வதுன்னு எளியவருக்கு, வறியவருக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, தனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் அவள் சார்பாக நின்று செயல்படுவராக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த வாழ்வு வாழ்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, தம் வழிகளை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார்கள் என்று சொல்லி. நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது கடவுள் தருகின்ற வழியை நாம் கண்டுகொள்வோம். அந்த வழியாக நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது கடவுளும் நம் குரலுக்கு செவி கொடுப்பவராக இருப்பார். அப்பொழுது திருப்பால் 145:18 படிப்பது போல் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் கடவுள் செவிசாய்ப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 3:20 படிப்பதை போல நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக எல்லா ஆசீரையும் நம் தேவன் தர வல்லவர் என்ற வார்த்தை கேட்டார் போல நாம் ஜெபத்திற்கு மேலான ஆசீர்வாதங்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வில் சிறிது அலசி பார்ப்போம். என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற நான், என் ஜெபம் கேட்கப்படுவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற நான், இறைவன் விரும்புகின்ற என் ஜெபம் கேட்பதற்கு அவர் காட்டுகின்ற வழியிலே என் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டுகொள்ள நான் விளைகின்றேனா? என் பாவங்களை விட்டுவிட்டு, பாவ காரியங்களை அகற்றிவிட்டு அப்படி நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது கடவுளும் நம் உள்ளம் நிறையும் அளவிற்கு, நம் வாழ்வு நிறையும் அளவிற்கு தன் கொடைகளால் நிரப்புவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்த